உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அகிலத்தையும் உண்டாக்கின தெய்வமே உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையானவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. வல்லமையுள்ள தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஏற்படுத்தி தந்த அந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் கொண்டு நீர் செய்ய போகிற ஆண்டவரே உம்முடைய தீர்மானங்களுக்காய் திட்டங்களுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி. அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. போற்றப்படத்தக்க தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிகரே உம்மை துதிக்கிறோம். உம்மால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்பா. தேவனால எல்லாம் கூடும். நல்லவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வாக்கு தத்தங்களை தந்தவரே உம்மை துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய மகிமை எங்களுடைய மத்தியில் வெளிப்படுவதாக. உம்முடைய அக்கினி எங்களுடைய மத்தியில் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறே. ஆசையுடன் தினம் ஓடுகிறே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாலானவைகளை சீர்படுத்திவிட்டீர், பாலானவைகளை சீர்படுத்திவிட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றிவிட்டீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றிவிட்டீர். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறே. ஆசையுடன் தினம் ஓடுகிறே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்
செய்வதற்காக நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலையும் நீங்கள் ஏற்படுத்தி தந்த அந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளையும் இந்த தேவகோட்டைக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உடைய மகிமையுள்ள பிரசன்னம் ஆளுகை செய்வதாக ஒரு மாற்றம் உண்டாகட்டும்ப்பா, ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, உடைய மனம் திரும்புதல் உண்டாகட்டும். இந்த பட்டணம் முழுவதும் உடைய ரட்சிப்பு வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பட்டணத்தில் ஆண்டவரே, நீர் செய்ய போகிற மகா பெரிய அசைவிற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய வல்லமை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற ஒவ்வொருத்தரையும் நீ பாதுகாப்பு அழைத்து வாங்க. தெய்வ மகிமையினால் எங்களை முடிசூட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே ஜெபிக்க, உம்மை ஆராதிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 134வது பாடல். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறைந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே
இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே, பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. பாலை நாம் கைகளை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தி. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தே
ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்கிறே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இது ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இது ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின்
மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்கிறே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்கிறே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏழ்பத்தே இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏழ்பத்தே இது வானத்தின் வாசல், என் ஏசையா பரலோகத்தின் வாசல். அல்லேலூயா. ஜெபத்தோட பாடல் புஸ்தகத்தில் 442வது பாடல். உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்மகளே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்மகளே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்மகளே. அனல் மூட்டி எரிய வீடு அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய வீடு அயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்மகளே. வல்லமை அன்பு தன்னடக்கம் தருகின்ற ஆவியானவர் உனக்குள்ளே. வல்லமை அன்பு தன்னடக்கம் தருகின்ற ஆவியானவர் உனக்குள்ளே. பயமுள்ள ஆவியை நீ பெறவில்லை, பயமுள்ள ஆவியை நீ பெறவில்லை. பலன் தரும் ஆவியானவர் உனக்குள்ளே, பலன் தரும் ஆவியானவர் உனக்குள்ளே. அனல் மூட்டி எரிய வீடு அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய வீடு அயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்மகளே. காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலை தோறும் ஓடுகிறார். காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலை தோறும் ஓடுகிறார். வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே, வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே. வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார், வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார்.
அனல் மூட்டி எரிய விடு. ஆயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய விடு. ஆயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகளே. மகிமையின் மேகம் இவர்தானே, அக்கினியின் தூணும் இவர்தானே. மகிமையின் மேகம் இவர்தானே, அக்கினியின் தூணும் இவர்தானே. நடக்கும் பாதையெல்லாம் தீபமானா, நடக்கும் பாதையெல்லாம் தீபமானா. நாள்தோறும் வசனம் தந்து நடத்துகிறார். நாள்தோறும் வசனம் தந்து நடத்துகிறார். அனல் மூட்டி எரிய விடு. ஆயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய விடு. ஆயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகளே. உள்ளத்தில் உலாவி வாசம் செய்கிறார். உற்சாகப்படுத்தி தினம் தேற்றுகிறார். உள்ளத்தில் உலாவி வாசம் செய்கிறார். உற்சாகப்படுத்தி தினம் தேற்றுகிறார். ஏவுகிறார் எப்பொழுதும் துதி புகழ் பாட. ஏவுகிறார் எப்பொழுதும் துதி புகழ் பாட. எழுப்புகிறார் தினமும் ஊழியம் செய்ய. எழுப்புகிறார் தினமும் ஊழியம் செய்ய. அனல் மூட்டி எரிய விடுவே. ஆயல் மொழிகள் தினம் பேசுவே. அனல் மூட்டி எரிய விடுவே. ஆயல் மொழிகள் தினம் பேசுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. அனல் மூட்டி எரிய விடுவே. ஆயல் மொழிகள் தினம் பேசுவே. அனல் மூட்டி எரிய விடுவே. ஆயல் மொழிகள் தினம் பேசுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஒரு சில பாடலை பாடி நம் தேவனை நாம் மகிமைப்படுத்தும். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ,
ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், களங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், களங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், களங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், களங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், களங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, வல்லமை செயல்படட்டும். எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், களங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், களங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், களங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம்.
ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம். பட்டணம் முழுவதும் ஆண்டவரே ரட்சிக்கப்படுற வரைக்கும் நாங்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல எக்காலமூதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலமூதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க செய்தி. மகனாக தெரிந்து கொண்டீ,
ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. உம்மில் ஆராதனைக்குரிய தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே,
பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் என்னுடைய பேச்செல்லாம் நீங்க பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். துதித்து மகிழனும். தூயோனாய் வாழனும். உம்மை துதித்து மகிழனும். தூயோனாய் வாழனும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. பரிசுத்தமுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நடத்துங்க, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமே. கத்திருந்த நாளில் இந்த சாயங்கால வேளையில் நம்மளோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தது ஏதோ ஒரு சாதாரண காரியத்துக்கு அல்ல. நாம் ஆவிக்குரிய ஒரு யுத்த வீரர்களாய் நாம் இந்த இடத்துல நிற்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த ரிவைவல் ஆர்மி டீம் நாம் இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய இராணுவத்தாராய் நாம் இந்த இடத்துல நிற்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம ஜெபிக்கிறப்போ இப்போ பாடல் பாடி ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஒரு சத்தம் என் காதில் கேட்டுச்சு. இந்த வசனம் சொல்லுதில்ல, இந்த மீகா 5:2 வசனம் சொல்லுதில்ல, எப்பா பிராத்தாவே அப்படின்னு சொல்லி, நீ ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் அப்படின்னு சொல்லுதில்ல. அந்த வசனம் என் காதில் அப்படியே தொனிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் இது சிறிய சபையாக இருக்கலாம், இதை பார்க்குறப்ப நமக்கு அற்பமாய் நமக்கு தோணலாம். ஆனால் எழுப்புதல் இங்கே இருந்து தான் புறப்பட்டு வரப்போகிறது என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் பேசியிருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் தகுதி இல்லாதவர்கள், எங்களை நீர் பயன்படுத்த போகிற உம்முடைய ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை பயன்படுத்துவீராக. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்கள் எங்களை பயன்படுத்துங்கப்பா.
நீங்க எங்களை பயன்படுத்துங்கப்பா, நீங்க எங்களை பயன்படுத்துங்க, நீங்க எங்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்களேன். கொஞ்ச நேரம் நம்ம அப்படி ஒப்பு கொடுத்து அப்படியே ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த எழுப்புதலுக்கு நேராய் பயணிக்கிற எங்க வாழ்க்கையில உங்களை விட்டு நாங்க பிரிஞ்சிடக்கூடாது, உங்க அன்பை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது, ஆவிக்குரிய வைராக்கியங்களை விட்டு பிரிந்து விடக்கூடாது. ஒரு சின்ன தீர்மானம் இந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன். அல்லேலூயா. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன். நீங்க போதும்பா எங்களுக்கு, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா எங்களுக்கு, நீங்க போதும்பா. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. ஏன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற காலகட்டத்துக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம். நம்ம இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மாம்சத்தின்படி நம்ம நடந்துடக்கூடாது இல்லையா? அதனால கர்த்தரை என்னை பயன்படுத்துகிற நாட்களுக்குள்ள வந்த என்ன எதுக்கு என்ன பிரிச்சிடக்கூடாதுன்னு ஒரு ஜெபம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன். உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. நீங்க போதும்பா எங்களுக்கு, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா எங்களுக்கு, நீங்க போதும்பா. ஆண்டவரே, நாங்க துதிக்கிறோம். கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட இருப்பதாக. தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்கப்பா. நாங்க ஜெபிக்க போற ஜெபங்கள், கேட்க போகிற வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமே. இப்படி அமர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமே. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. ஆமென். நம்ம இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறவர் நாம சாதாரணமானவர்கள் அல்ல, ஒரு ஆவிக்குரிய இராணுவ வீரர்களாய் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. போன வாரத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். அந்த இடத்துல பழைய இந்த இராணுவ வீரர்களெல்லாம் யார் யார் ரட்சிக்கப்பட்டு பாஸ்டராக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன செஞ்சுருந்தாங்க, ஒரு கூடுகைக்கு வந்திருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் அவங்க அந்த இராணுவத்தில் இருக்கிற எல்லாரையும் அவங்க அறிமுகப்படுத்துகிறப்போ என்ன கடைசியில் ஒரு காரியத்தை சொல்கிறப்போ நான் சொன்னேன், இவங்க இராணுவத்தை விட்டு சிலர் எங்களுக்கு இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு வந்தவங்க உண்டு, சில பேர் ரிட்டையர்ட் ஆகி வந்தவங்க உண்டு. ஆனால் அதை விட்டுட்டு அவங்க வந்தாலும் ஆவிக்குரிய நிலைகளில் இன்ன வரைக்கும் அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஒரு இராணுவ வீரர்களாய் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நம் நெற்றியில் ஒரு கிரீடம் இருக்கிறது, மார்பகத்தில் ஒரு கவசம் நமக்கு இருக்கிறது, காலில் ஒரு பாதரட்சை இருக்குது. நாம் ஆவிக்குரிய இராணுவ வீரர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் 1000 வேலையை பாருங்க, 1000 காரியங்களை நீங்கள் செயல்படுத்துகிறவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறாருன்னா, என்னுடைய இராணுவத்தின் பிள்ளைகள் இவர்கள், அப்படி தான் நம்மளை என்ன செய்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், ஒரு இந்திய இராணுவத்தில் இருந்தால் எப்படி ஒரு பெருமிதம் இருக்குமோ அது மாதிரி நமக்குள்ள ஒரு பெருமிதம் இருக்கணும். நான் தேவனுடைய இராணுவத்தில் இருக்கிற ஒரு இராணுவ வீரன். அல்லேலூயா.
ஆமீன். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கிற தாலுகாவில் ஒன்றா இருக்கிற நம்ம தேவகோட்டை தாலுகாவை நம்ம மையப்படுத்தி சில ஜெப குறிப்புகளை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய தாலுகாவில் இருக்கிற இந்த தேவகோட்டை தாலுகாவில் மட்டும் 1,57,000 பேருக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிறாங்க. இங்கே எவ்வளவு இருக்கிறாங்க? 1,57,000 பேருக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிறாங்க. இதில் ஆண்களில் 79,600 பேருக்கு மேலே இருக்கிறாங்களாம். ஆமென். அல்லேலூயா. இதை நான் நினைக்கிறப்ப நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஆண்களுக்குன்னு தனியாக ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு நபர்களை கொடுங்க. 79,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,000 பேருக்கு மேலே என்ன செய்கிறாங்களாம், இருக்கிறாங்களா அந்த தாலுகாவில். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. குடும்பம் மட்டும் 39,220 குடும்பங்கள் இருக்குதாம். நம்மளுடைய இந்த தேவகோட்டை தாலுகாவில் மட்டும் கிட்டத்தட்ட 39,220 குடும்பங்கள் இருக்குது. நாம் இதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த தாலுகாவில் நம்ம மையப்படுத்தி நம்ம கிட்டத்தட்ட 9 தாலுகாவிலையும் நம்ம ஜெபத்தை நம்ம நடத்த போகிறோம். முதல்ல நம்ம இந்த தேவகோட்டை தாலுகாவை மையப்படுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. முதல்ல இந்த ஜெப குறிப்பை நம்ம அமர்ந்தபடியே கூட ஜெபிக்கலாம். ஆமென். முழங்கால் படிக்கலாமா? முடியுமா? முழங்கால் படிக்கிட்டுருவோமா? சரி, நல்லது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டுருவோம். ஆமென். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேலே ஜனங்க இருக்கிறாங்க. இந்த மக்கள் தொகை 1.5 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிற இந்த ஜனங்களை கொண்டு இருக்கிற இந்த தேவகோட்டை தாலுகாவை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கணும். கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த தாலுகாவுக்குள்ளே இறங்கி வாங்கப்பா. இந்த தாலுகாவுக்குள்ளே இறங்கி வாங்கப்பா. இந்த தாலுகாவுக்குள்ளே இறங்கி வாங்கப்பா. ஆண்டவரே இந்த தாலுகாவுக்குள்ளே இறங்கி வாங்க. ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே 1.5 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிற ஜனங்கள் உள்ள இந்த தாலுகாவை நீங்க கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவ நாம மகிமைப்படுவதாக. தேவ நாம மகிமைப்படுவதாக. 1.5 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிற ஜனத்தொகை இருக்கிற ஆண்டவரே இந்த தாலுகாவை தொடுங்க. ஆண்டவரே தொடுங்க. ஆண்டவரே ஆண்டவரே கிட்டத்தட்ட 79,000 பேருக்கு மேலே இருக்கிற ஆண்கள் இருக்கிற இந்த தாலுகாவை தொடுவீராக. ஆண்களை தொடுவீராக, பெண்களை தொடுவீராக, சிறு பிள்ளைகளை தொடுவீராக. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். இந்த தாலுகா மேல உங்க வல்லமை இறங்கட்டும். எல்லாரும் ஜெபிப்போம் பாரத்தோட. ஆண்டவருடைய கரம் வெளிப்படுவதாக. ஆண்டவருடைய வல்லமை இந்த தாலுகாவை நிரப்பட்டும் பா. ஆண்டவருடைய அக்னி இந்த தாலுகாவை நிரப்புவதாக. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை தேடுவார்களாக. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருத்தரையும் மூடுவதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ரட்சிப்பின் வல்லமையை ஆண்டவரே எங்க ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே எங்க ஜனங்கள் அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவரே 39,000 குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தினால தொடப்படுவதாக. எல்லா குடும்பங்களும் தொடப்படுவதாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தொடப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 39,000 குடும்பங்களும் தொடப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் தொடப்படுவதாக. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவருடைய அக்கினி வெளிப்படட்டும். ஆண்டவரே எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படட்டும். எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படுவதாக. எல்லா குடும்பங்களும் ரட்சிப்பை அனுபவிப்பதாக. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எல்லா குடும்பங்களும் ரட்சிப்பை அனுபவிக்கட்டும். $1,20,000 பேருக்காக பரிதவித்தவரே, நாங்கள் 1,50,000 பேருக்காக நாங்க பரிதவிக்கிறோம். ஆண்டவரே எங்க தாலுகாவை தொடுவீராக. எங்க தாலுகாவை தொடுவீராக. எங்க தாலுகா மேல உங்க வல்லமை வெளிப்படுவதாக. சொல்லுங்க. எங்க தாலுகாவை தொடுங்க ஆண்டவரே. எங்க தாலுகாவை தொடுங்க ஆண்டவரே. எங்க தாலுகா மேல உங்க வல்லமை வெளிப்படுவட்டும், வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். ஒரு ஜனங்களை விடாதீங்கப்பா. எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிந்து கொள்வார்களாக.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க வல்லமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. திறப்பிலே நாங்கள் நிற்கிறோ, சுவரை அடைக்க நாங்கள் எழும்பி நிற்கிறோ. திறப்பிலே நாங்கள் நிற்கிறோ, சுவரை அடைக்க நாங்கள். ஆண்டவர்ட்ட சொல்லுங்களேன். ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பை எப்படி நான் பார்க்க கூடும்? ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பை எப்படி நான் பார்க்க கூடும்? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? திறப்பிலே நாங்கள் நிற்கிறோ, சுவரை அடைக்க நாங்கள் எழும்பி நிற்கிறோம். ஆமென். திறப்பிலே நாங்கள் நிற்கிறோ, சுவரை அடைக்க நாங்கள் எழும்பி நிற்கிறோம். 1,57,000 பேர் மேல உங்க மனம் இரக்கம் பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. தொட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்க ஒரு மிக பெரிதான எழுப்புதலை எங்க தாலுகாவில் காண போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்க மிக பெரிதான எழுப்புதலை எங்க தாலுகாவில் காண்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டிருங்களே ஆண்டவருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா. ரெண்டாவது நம்ம ஜெபிக்க போறோம். இந்த தாலுகாவில் இருக்கிற எல்லா சபைகளுக்காக, திருச்சபைகளுக்காக ஜெபிக்க போறோம். ஆமென். கர்த்தர் ஒரு எழுப்புதலை சபைகள் மத்தியில கொடுக்கணும். அது ஆர்சி சர்ச்சா இருக்கலாம், டிஎல்சியா இருக்கலாம், சிஎஸ்சியா இருக்கலாம், லுத்தரன் சபையா இருக்கலாம், எந்த பெண்டிகாஸ்ட் சபையா இருக்கலாம். ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொடுக்கணும். இது நம்ம தேவ சமூகத்துல நாம் இன்னைக்கு வைத்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்க தாலுகால இருக்கிற அத்தனை திருச்சபைகளும் எழுப்புதலை பார்ப்பதாக, எழுப்புதலை பார்ப்பதாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சபைகள் எழுப்புதலை பார்க்கட்ட ஆண்டவரே. எங்க தாலுகால இருக்கிற அத்தனை சபைகளை எழுப்புதலை பார்ப்பதாக. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எழுப்புதலை பார்க்கட்ட ஆண்டவரே, எழுப்புதலை பார்க்கட்ட ஆண்டவரே. சபைகளுக்குள்ள இருக்கிற இருளின் அதிகாரங்கள் விலகுவதாக. ஆண்டவரே, எழுப்புதல் உணர்வை கொடுங்கப்பா. எங்க தாலுகால இருக்கிற சபைகளுக்குள்ள எழுப்புதல் உணர்வை கொடுப்பீராக. எழுப்புதல் தாகம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, அங்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆவியில நிரம்பி ஜெபிப்பார்களாக. கர்த்தருடைய வல்லமையில நிரப்பப்படுவார்களாக. ஆதி திருச்சபைகளை போல எல்லா சபைகளும் மாறுவதாக. ஜெபமனுங்க, ஜெபமனுங்க. மாறட்டும்பா, மாறட்டும்பா, மாறட்டும்னு நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. எல்லா சபைகளும் எழுப்புதலை பார்க்கட்டும்பா. எல்லா சபைகளும் எழுப்புதலை பார்க்கட்டும். இருக்கிற பிள்ளைங்க யாராவது ஒருத்தர் சத்தமா அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இந்த வேளை கர்த்தாவே, எங்களை கூடி ஜெபிக்க வச்ச மேலான கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க ஆண்டவரே, தேவகோட்டையில இருக்க தாலுகாவுல ஒவ்வொரு திருச்சபைக்கும் கர்த்தரை நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. டிஎல்சி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பெண்டிகாஸ்ட் சர்ச் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. ஆர்சி சர்ச் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சிஎஸ்சி சர்ச் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். எழுப்புதலின் தாக உணர்வு உண்டாகட்டும் ஏசப்பா. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. சபைகளை கட்டி வச்சுக்க பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எல்லா இருளின் அதிகாரங்களும் அழிக்கப்படுவதாக. அதிகார வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. பொல்லாத வலுசற்ப கிரியைகள் அழிக்கப்படுவதாக. துரைத்தனங்கள், லோக அதிபதி நாவிகள் அழிக்கப்படுவதாக. செயல்பட எல்லை பிசாசு கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எழுப்புதல் உணர்வை கொடுங்க ஏசப்பா. ஆமென். இருதயத்தை எடுத்து படுங்க ஏசப்பா. அழிகிற ஜனங்களை குறித்த பாட உணர்வு ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்கள் எழுப்புங்க ஏசப்பா. பார உண்டாகட்டும். பூமியில அக்கினியை போட வந்து இப்பொழுது பலமாய் பற்றி எரிய விரும்புகிறேன்.
இப்பொழுது ஒவ்வொரு திருச்சபையில இறங்குவதாக ஆமென். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் இயேசப்பா. ஆமென். எங்க கண்கள் காணணும் ஆண்டவரே. ஆமென். எங்க கண்கள் காணணும்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் உண்டாக போற மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்படியே செய்ய போற தயவுகளுக்காக நன்றி. நல்ல கை கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, திறப்பிலே நாங்கள் நிற்கிறோம், சுவரை அடைக்க நாங்கள் எழும்பி நிற்கிறோம். அவ்வளவுதான். திறப்பிலே நாங்கள் நிற்கிறோம், சுவரை அடைக்க நாங்கள் எழும்பி நிற்கிறோம். ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பை எப்படி நான் பார்க்க கூடும்? ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பை எப்படி நான் பார்க்க கூடும்? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? எங்க ஜனம் அழிவதை நான் கூடுமோ? ரெண்டு கைகளை வானத்துக்கு நேர உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எல்லா சபைகளையும் ஜனத்திரட்சியால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, இந்த தாலுகால இருக்கிற எல்லா சபைகளையும் ஜனத்திரட்சியினால நிரப்புங்கப்பா. ஜனத்திரட்சியினால நிரப்புங்கப்பா. ஆத்துமாக்களை கொடுங்கப்பா, ஆத்துமாக்களை கொடுங்கப்பா. எல்லா சபைகள்லையும் ஆத்துமாக்களை கொடுங்க. எல்லா சபைகள்லையும் ஆத்துமாக்களை கொடுங்க. 5 பேர் இருக்கிற சபை 500 பேரா மாறட்டும். 10 பேர் இருக்கிற சபை 1000ங்களா மாறட்டும்பா. 100 பேர் இருக்கிற சபைகள் 10,000 பேராய் பெருகட்டும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமாக்களை கொடுங்க, ஆத்துமாக்களை கொடுங்கப்பா. ஆத்துமாக்களை கொடுங்க, ஆத்துமாக்களை கொடுங்க. எல்லா சபைகள்லையும் ஆண்டவரே மந்தை பெருகுகிறது போல ஜனத்தால் ஆண்டவரே சபைகள் பெருகுவதாக, சபைகள் பெருகுவதாக, சபைகள் பெருகுவதாக. ஆத்தும அறுவடைகளை கொடுங்க ஆண்டவரே, கொடுங்கப்பா. ஆத்தும அறுவடைகளை கொடுங்க. ஜனத்திரட்சியினால நிரப்புங்கப்பா. அற்புதங்கள் அடையாளங்களை பார்ப்பார்களாக. ஆதி சபையின் மாற்றங்களை ஆண்டவரே பார்ப்பார்களாக. ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஜனத்திரட்சியினால நிரப்புங்க, ஜனத்திரட்சியினால நிரப்புங்கப்பா. திறப்பிலே நாங்கள் நிற்கிறோம், சுவரை அடைக்க நாங்கள் எழும்பி நிற்கிறோம். திறப்பிலே நாங்கள் நிற்கிறோம், உமக்கு நன்றி ஆவியானவரே. சுவரை அடைக்க நாங்கள் எழும்பி நிற்கிறோம். ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பை எப்படி நான் பார்க்க கூடும்? ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பை எப்படி நான் பார்க்க கூடும்? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? 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 ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு நீர் பதில் தந்திருக்கிறேன். எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறதற்காக நன்றி. ஒவ்வொரு சபைகள்லையும் ஆண்டவரே 1000 ஜனங்கள் கூடி ஆராதிக்க போகிற நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க கண்கள் காண போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே கொஞ்சம் ஒரு ஜெப குறி அப்படியே எழுந்திருந்து அப்படியே ஜெபிப்பாமே. ஒரு ஆமென். கர்த்தர் நல்லவர், எழுந்திருப்பாமே. எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ?
2 ஜெப குறிப்பை சேர்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த தாலுகாவை கட்டி வச்சிருக்கிற அசுத்தாவி, அறியாமையினுடைய இருளை இந்த ஜனங்களுக்குள்ள வைத்திருக்கிற அசுத்தாவி இந்த தாலுகாவை விட்டு விலகணும். கட்டி வச்சிருக்கிற ஆவி, ஜனங்களை கட்டி வச்சிருக்கிற ஆவி, அறியாமையினுடைய இருளை கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கிற பொல்லாத ஆவி விலகணும். ஆமென். முடிஞ்ச அளவு ஆண்டவர் சமூகத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களை கைகளை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தினால எங்கள் தாலுகாவை கட்டி வச்சிருக்கிற இந்த ஆவிகள் இடத்துல இருந்து எங்கள் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. எங்கள் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. எங்கள் ஜனங்களை கட்டி வச்சிருக்கிற இந்த கட்டுக்கள்ல இருந்து ஆண்டவரே விடுதலையை கொடுங்க. ஆண்டவரே விடுதலையை கொடுங்கப்பா. விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் அப்படி ஜெபம் பண்ணுங்க. எங்கள் ஜனங்களை கட்டி வச்சிருக்கிற இந்த கட்டுக்கள்ல இருந்து விடுதலையை கொடுங்கப்பா. விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஜனங்கள் அறியாமையினால இருக்கிறத நீர் அறிந்திருக்கிறீர். எங்க ஜனங்கள் விடுதலையாக்கப்பட ஆண்டவரே. எங்க ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. புலம்பி ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே சொல்லுங்க. கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் அழிந்து போயிடக் கூடாதேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உங்க வல்லமை வெளிப்படட்டும்பா. வல்லமை வெளிப்படட்டும்பா. அறியாமையினுடைய இருள்கள் விலகுவதாக. யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எங்க ஜனங்களை கட்டி வச்சிருக்கிற எல்லா கட்டுக்களை இயேசுவின் நாமத்தில் எடுத்துட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் எடுத்துட்டு வெளியேறு. எல்லா கட்டுக்களை எடு. இயேசுவின் நாமத்தில் எடுத்துட்டு வெளியேறு. எங்க தாலுகாவை சுற்றிலும் தேவனுடைய வல்லமை ஆண்டவரே வெளிப்படுவதாக. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் தேவனுடைய அக்கினி மூடுவதாக. தேவனுடைய வல்லமை மூடுவதாக. தேவனுடைய கரம் மூடுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை வெளிப்படுகிறதற்காக நன்றி. யாராவது ஒருத்தர் சத்தம் அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆமா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவர் இந்த தாலுகாவில் இரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே இந்த தாலுகாவில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஜனங்களை குருட்டாட்டம் பண்ணுகிற எல்லா பொல்லாத ஆவியின் கிரியில் மேல் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. ஜனங்களை ஆண்டவரே அப்பா தகப்பனே இருமாப்பா இருக்க பண்ணி ஆண்டவரே கர்த்தரை அறியாத படிக்கு ஆண்டவர் நடத்துகிற எல்லா பொல்லாத ஆவிகள் மேல் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆண்டவரே தாலுகாவில் இருக்கிற எல்லா எல்கையின் பிசாசின் மேல் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணின எலியா போல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இந்த தாலுகாவில் ஆண்டவரே கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணும் நாட்கள் வெகு சீக்கிரத்தில் உண்டு பண்ண போகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு தெருக்களிலும் இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு ஏரியாவிலும் இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு வீதிகளிலும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் ஆளுகை ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஜனங்களுக்கு பின்னால் இருந்து ஆண்டவரே ஜனங்களை இயக்குகிற எல்லா விதமான பொல்லாத ஆவிகள், அறியாமையின் ஆவிகள், ஆண்டவர் குருட்டாட்டத்தின் ஆவிகள், குடி வெறியின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், பொல்லாத அசுத்தாவியின் கிரியில் மீது இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. எங்கள் பட்டணத்தை விட்டு வெளியே போ. எங்கள் தாலுகாவை விட்டு வெளியே போ. குடியின் ஆவியே உன்னை விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அறியாமையின் ஆவியே விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத அசுத்தாவியே எங்கள் தாலுகாவை விட்டு வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் உன்னை கடித்துக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் கடித்துக் கொள்ளுகிறேன். உன்னை நான் அப்புறப்படுத்துகிறேன். உன்னை நான் துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே தகப்பனே நீர் ஆண்டவரே எங்கள் தாலுகாவுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறபடியால் நன்றி. கர்த்தர் கிரியை செய்கிறபடியால் நன்றி. கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணுகிற நாட்கள் வெகு சீக்கிரமாய் கர்த்தர் உண்டு பண்ண போகிறபடியால் நன்றி ராஜா.
ஜனங்களுடைய கண்களை கர்த்தர் திறக்க போகிறீர். ஜனங்களுடைய கண்களை கர்த்தர் திறக்க போகிறீர். சபைகள் நிரப்பப்பட போகிறது. சபைகள் நிரப்பப்பட போகிறது. சபைகள் நிரப்பப்பட போகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை நிரப்பப்பட போகிறீரே. அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது போல ஆண்டவர் ஒவ்வொரு சபையிலும் நடக்க போகிறது. ரீபா கதா ரபா ஷியாதா ரபா துரி அந்த ரபா மல்தோ ரீபா கதா ரபா பாபா. ஆவியானவர் கிரியை இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய திட்டங்கள் வெளிப்படுகிறபடியால் நன்றி. இந்த தாலுகாவில் கர்த்தருடைய திட்டங்கள் செயல்பட போகிறபடியால் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மேலான கிருபை, தயவு, இரக்கம் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெப விண்ணப்பங்களும் இரத்தத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே. நல்ல கைதட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. சொல்லுவோம் அப்படியே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே. போதுமே. நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா? தேவையா? பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவா நம்ம எல்லாரும்? ஜீவதேவ சேனை அல்லவா? ஜீவதேவ சேனை அல்லவா நாம் எல்லாரும்? ஜீவதேவ. அவ்வளவுதான், கைகளை தட்டி. யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. இன்னும் ஒரு முறை. யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். ஆமென். எங்களுடைய ஜெபங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவரே நீர் கேட்டு பதில் தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆமென். உடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த நாளில் உங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆமென் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் உண்மையாகவே ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்தேன்னு நினைக்கிறத விட ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய இராணுவ வீரர்களாய் உங்களை வச்சிருக்கிறதுனால தான் இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், சொல்லுங்களேன். எப்பா பிரதாவே அந்த வசனத்தை எடுத்துருவோமே. ஆமென். ஆமென். மீகா தானே? மீகால. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவர். 5வது அதிகாரம். 5வது அதிகாரம். அந்த ஆண்டவர் நம்மகிட்ட பேசியிருக்கிறார், எழுதி வச்சிருக்க. ஆமென். யாராவது ஒருத்தர் சத்தம் அப்படி வாசிங்களே. எப்பிராத்தா எப்பிராத்தா பெத்லகேமே இருந்தும் அல்லேலூயா. ஆமாம், நம்ம சாதாரண ஆட்களாக நம்மளை நாமே நினைச்சாலும் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர். அப்படின்னா என்னென்னா, எழுப்புதலை உண்டாக்க போகிறவர் நம்மிடத்துல இருந்தால் என்ன செய்ய போகிறார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்குள்ளே இருந்தால் புறப்பட்டு வரப்போகிறார். உங்களுக்குள்ளே இருந்து தான் புறப்பட்டு வரப்போகிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இங்கே நம்மளை அழைச்சி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஒரு காரியத்தை உங்களிடத்துல சொல்லிவிட்டு நம்ம அப்படியே ஜெபிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆமென். உங்களுக்கு தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
ஆமென். லூக்கா எழுதின புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 49வது வசனத்தில் இது இருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி 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 வாசித்து நம்மளை நாமே பலப்படுத்தி கொண்டே வருகிறோம். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் எங்கும் அக்கினி பற்றி எரிய வேண்டும். எல்லா இடத்துலையும் எரியணும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லை, எங்கும் பற்றி எரிய வேண்டிய ஒரு காலகட்டத்தை தேவன் எதிர்பார்த்து தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வீடுகளில் ஜெபங்களில் அக்கினி பற்றி எரியணும். சில வீடுகளில் கர்த்தருடைய வல்லமை பற்றி என்ன செய்யணும்? சில சபைகளில் கர்த்தருடைய வல்லமை பற்றி என்ன செய்யணும்? எரியணும். சில உபவாச கூடுகைகளில் கர்த்தருடைய வல்லமை பற்றி எரியணும். எங்கெங்கெல்லாம் கூடுகை நடக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் ஜெபங்கள் நடக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் தேவனை ஆராதிக்கிற ஆராதனைகள் வெளிப்படுகிறதோ, அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமையும் அக்கினியும் பற்றி எரியக்கூடிய நாட்கள் வேண்டும் என்கிறத கர்த்தர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50வது நாள்ல தான் இந்த வல்லமை முதல்ல என்ன செய்யப்படுது? நம்மளுடைய பூமியில ஊற்றப்படுகிற நாட்கள். அன்னைக்கு நீங்க வேதத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், இடி முழக்கம் போன்ற ஒரு சத்தம் உண்டானுச்சான். அது என்ன இடி முழக்கம் அப்படின்னா, நீங்க முதல்ல நம்ம ஊர்களில் கல்யாணம் வச்சா என்ன செய்வாங்கன்னா, இந்த தார தப்பட்டையெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க, கல்யாணத்தில் மேளம் தாளெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க, அப்படி அடிப்பாங்க இல்லையா? முதல்ல ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். பரலோகத்தில் ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பின் சத்தம், இடிமுழக்க சத்தம், எக்காலத்தின் சத்தத்தோட அங்கே இருந்து பரிசுத்த ஆவியானவர் அந்த பூமிக்கு என்ன செய்கிறாங்க, அனுப்பிவிட்ட அந்த நாள் தான் இடிமுழக்கம் போன்ற ஒரு சத்தம் நமக்கு என்ன செஞ்சான். ஆமென். சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளில் தான் கர்த்தருடைய வல்லமை ஆகிய அந்த அக்கினி ஊற்றப்படும் போது நீங்க வேதத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசுவை போலவே சிலர் எழும்ப துவங்குறாங்க. அக்கினியை போட வந்தாரே, அவர் அக்கினியை போட வந்ததுனால அநேகருக்குள்ள அந்த வல்லமை வெளிப்பட்டு என்ன நடந்துச்சான் அப்படின்னா, இயேசுவை போலவே செயல்பட தொடங்கிட்டாங்க. எப்படின்னா, இயேசுக்குள்ள என்ன இருதயத்துக்குள்ள என்ன இருந்துச்சோ, அவருக்குள்ள என்ன இருந்துச்சோ, அந்த மனப்பக்குவத்துக்குள்ள ஊழியத்தை செயல்படுகிற நிலைகள் என்ன செஞ்சிருச்சு. ஆமென். கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் அந்த மாதிரி எழும்ப தொடங்கிட்டாங்க. வேதம் சொல்லுது, இந்த 12 பேரும் உலகத்தை கலக்குகிறவர்களா என்ன செஞ்சிட்டாங்களாம், மாறிட்டாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. இவங்களுடைய வேலை என்னன்னா, இயேசுவை போலவே பேசினாங்க, இயேசுவை போலவே தைரியமா நின்றாங்க, இயேசுவை போலவே ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, இயேசுவை போலவே சுவிசேஷம் சொல்றாங்க. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. இவங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, இயேசு எப்படி ஜனங்களை பார்த்தாரோ இதே மாதிரி தான் இவங்களுடைய பார்வை என்ன செஞ்சு. கடைசி காலகட்டத்தில் இப்படிப்பட்ட இருதயமுடைய நபர்களை ஆண்டவர் எழுப்பி தந்தருள போகிறார். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இயேசுவை போலவே பார்ப்பாங்க. அழிகிற ஜனங்களை நினைக்கிறப்போ இவங்க இயேசுவுடைய இருதயம் எப்படி குமுறுச்சோ இதே மாதிரி ஒரு குமுறலுடைய நிலைகள் உண்டாகும். இயேசுவை போலவே பேச ஆரம்பிப்பாங்க, இயேசுவை போலவே இரக்கம் பாராட்டுவாங்க, இயேசுவை போலவே ஊழியம் செய்வாங்க, இயேசுவை போலவே அற்புதங்களை வெளிப்படுத்துவாங்க, இயேசுவை போலவே அநேகர ராஜ்யத்துக்கு நேராய் வழி நடத்துவாங்க. இவர்கள் இயேசுவை போலவே பரிசுத்தம் உள்ளவர்களாயும் இருப்பார்கள். அல்லேலூயா. ஒருவராய் வந்தார், ஒரு சில பேரை எழுப்பினார், இந்த ஒரு சில பேர் உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாறினார்கள். இதே மாதிரியான ஒரு நிலையை இந்த கடைசி காலகட்டத்திலையும் கர்த்தர் நம்ம இடத்துல என்ன செய்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், வேல்ஸ் தேச எழுப்புதல் 1904 அதிலிருந்து 1916-17 வரைக்கும் அந்த எழுப்புதல் நடந்துச்சுன்னு சொல்லி அநேக ஊழியக்காரங்க மூலமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த ஊழியக்காரரிடத்தில் ஆண்டவர் பேசின நிலைகள் அதுதான். அவர் என்ன செய்வார்னா, அவர் ஒரு 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 அதாவது தங்க சுரங்க சாவடியில் அது போய் வேலை செஞ்சுட்டு, காலையில் போய் வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வருகிறார். இவர் நைட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஜெபிக்கிறது, அதான் அவருடைய ஜெப நேரம். இப்படி தான் அவர் ஜெபிக்கிறார். சுரங்கச்சாவடியில் வேலை செஞ்சுட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணிவிட்டு காலையில் போய் வேலை செய்கிறது. இப்படி செஞ்ச அவர், இவருடைய நிலை என்னென்னா, இப்படி வேலை செஞ்சு ஜெபிச்சுட்டு வேலை செஞ்சு ஜெபிச்சுட்டு இருந்த அவர் ஒரு பெரிய எழுப்புதலுக்குரிய நிலைகளை அவர் பார்க்க துவங்கினார்.
அந்த எழுப்புதலுக்குரிய நிலைகளை பார்க்க துவங்கிட்டு அவருடைய வாழ்க்கையினுடைய மரண நிலைகள் வருகிறப்போ ஆண்டவர் அவரிடத்துல பேசினாரா, ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாரு, இதே மாதிரியான ஒரு எழுப்புதல் வரும். இந்த காலகட்டத்திலிருந்து 100 வருஷம் கழிச்சு இதே மாதிரியான ஒரு எழுப்புதல் வரும். அது ஒரு நாடு தழுவிய எழுப்புதலா இருக்காதான், உலகம் தழுவிய ஒரு எழுப்புதலா இருக்கும்னு சொல்லி அந்த ஊழியக்காரரிடத்துல தீர்க்க தரிசனமா என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவர். அதை அவருடைய வாழ்க்கை வரலாறுக்குரிய புத்தகத்தில் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், குறிப்பிட்டு காண்பிச்சிருக்கிறார். அதை நம்ம இன்னைக்கு கணக்கிட்டு பார்க்குறப்போ அந்த காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டம் தான் அந்த எழுப்புதலுக்குரிய காலகட்டம்ங்கிறத நிர்ணயித்து எல்லா ஊழியக்காரங்களும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல அந்த ஊழியக்காரனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா, அந்த மனுஷனுடைய அந்த அவர் வாழ்ந்த தேசத்தில் விபச்சாரங்கள் இருந்துச்சு, கேளிக்கை கூத்துக்கள் இருந்துச்சான், நிறைய கொலைகள் நடந்துச்சான். என்னென்ன இந்த உலகத்தில் நம்மளுடைய தேசத்தில் இதெல்லாம் நடக்குதோ இது எல்லாமே அந்த தேசத்தில் என்ன செஞ்சான், நடந்துச்சான். அப்போ அவர் போய் ஜெபம் பண்ண போகும்போது ஆண்டவர் பேசின முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த ஈவான் ராபர்ட்ஸை பார்த்து, ஐயா முதல்ல நீ உன்னை மாத்து, சேஞ்ச் உன்னுடைய லைஃப்பை மாத்து, உன்னுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணு, உன் வாழ்க்கையை மாத்து, நான் தேசத்தை மாத்துறேன். உன்னைய நீயே எனக்கு முன்னாடி வணைஞ்சு கொடு, நான் தேசத்தை மாத்தி காமிக்கிறேன்னு சொன்னார். நான் நினைக்கிறேங்க, எழுப்புதல் அப்படின்னாலே எழுப்புதல் தாகத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருந்தா முதல்ல அவங்க எதை மாத்தணும் அப்படின்னா தன்னை மாத்துகிறவர்களா இருந்தா தான் அவங்க எழுப்புதலுக்குரிய நிலைகளை தேசத்தை மாற்ற முடியும். அல்லேலூயா. இந்த எழுப்புதலை பெற்றுக்கொள்ளணும், அந்த வல்லமை வெளிப்படணும், தேசங்கள் எழுப்புதலை பார்க்கணும், எங்க தாலுகா பார்க்கணும்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார். ஈவான் ராபர்ட்ஸ் பேசினது மாதிரி உங்ககிட்டையும் பேசுகிறார், முதல்ல உங்களை மாத்துங்க. இன்னைக்கு நீங்க அர்ப்பணிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? நான் என்ன மாத்துற ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற கேரக்டர்களை எடுத்து போடுறேன். எழுப்புதலுக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ முதல்ல நான் தூக்கி வீசிடுறேன் ஆண்டவரே. நான் எழுப்புதலை கண்டடையாம இருக்கிறதுக்கு எனக்குள்ள இருக்கிற அநேக சுவாபங்கள் காரணமா இருக்குது. இந்த சுவாபத்தை நான் வெளியில எடுத்து போடுறேன் ஆண்டவரே. இப்படி ஒரு ஜெபத்தை நீங்க எடுங்க. தடைக்கு காரணம் நம்ம தான். இந்த ஏரியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் வராம இருக்கிறதுக்கு தடைக்கு காரணம் நம்ம தான். அல்லேலூயா. தெரியுங்களா, ஆபிரகாம் நீங்கள் அவரை குறித்த அந்த நிலைகளை நீங்கள் அவருடைய நிலைகளை பார்க்குறப்போ அந்த செருப்பு தச்சுக்கிட்டே இருக்கும்போதே தேசத்துக்காக கை வச்சு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், அங்கே வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பார். நீங்கள் உங்களை நீங்களே மாற்றுங்க, உங்களை நீங்களே மாற்றுங்க. உங்கள் ஜெப வாழ்க்கை மாறட்டும், பரிசுத்த வாழ்க்கை மாறட்டும், பேச்சு மாறணும், செயல்பாடுகள் மாறணும், ஊழிய காரியங்களை உங்களை நீங்களே மாற்றுங்க. ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. நான் கர்த்தருக்குள்ளே வளருவதற்கு என்ன செய்யணும், நீங்கள் அப்படி ஆண்டவருடைய நிலைகளில் உங்களே நீங்கள் மாற்றும் போது தான் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் மாற்றாமல் நம்மளை பயன்படுத்த மாட்டார். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் சொன்னது ஈவான் ராபர்ட்ஸ்கிட்ட, நீ முதல்ல ஒன்றை மாற்றுப்பான்னு சொன்னார். தன்னை மாற்றினார். நைட்டா பகலா ஜெபிக்க தொடங்கினார். ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க தொடங்கினார். நாட்கள் வந்தது, தேசம் அவர் பக்கமாய் திரும்ப தொடங்கினது. அல்லேலூயா. தேசம் அவர் பக்கமாக திரும்ப தொடங்கினது. ஒட்டுமொத்த தேசமும் எழுப்புதலை கண்டடைவதற்கு ஒத்த மனிதனுடைய மாற்றம் காரணம் என்றால் இத்தனை பேர் நாம் அமர்ந்திருக்கிறோமே, இத்தனை பேருடைய மாற்றமும் உலகத்தை மாத்திராதா? அல்லேலூயா. சொல்லுங்களே, என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம், எங்க ஜனம் அழிவதற்கு நான் தானே காரணம், என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம், எங்க ஜனம் அழிவதற்கு நான் தானே காரணம், நாங்க ஜெபிக்காததால் என் தேசம் அழிகின்றதே, தீரப்பில் நிற்காததால். உட்கார்ந்து இருக்கிறப்போ கர்த்தர் இந்த வார்த்தையை பேசினதுல இருந்து என்னையே அறியாத ஒரு பலன் என்ன பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறது மாதிரி தெரிகிறது. நம்மளை கொண்டு ஏதோ ஆண்டவர் பெருசா செய்ய போறாரு.
அல்லேலூயா. நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்கிறப்போ இதோட ஒரு சந்தோஷம் வேற எதுக்கு நமக்கு என்ன செய்யலை? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ நீங்கள் முதல்ல உங்களுக்கு எழுப்புதல் வேணும் அப்படின்ற உணர்வுடையவர்கள் முதல்ல நீங்கள் என்ன மாத்திரை ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுங்க. ஆமென். என்ன மாத்துறேன், என்ன மாற்றுகிறேன், என்ன மாத்துறேன், எதெல்லாம் மாறணுமோ சொல்லி கொடுங்க ஆண்டவரே. அப்படி ஒரு ஜெபத்தை நீங்கள் என்ன செய்யுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு நான் என்ன செய்யணுமோ நீங்கள் சொல்லுங்க. நான் சரண்டர் ஆகிடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசுவார். தாவீதுகிட்ட சொன்னார்ல, இருதயத்துக்கு ஏற்றவன் பான்னு சொன்னார்ல, இந்த மாதிரி நம்மகிட்ட சொல்லணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் எழுப்புதல் வேணுங்கிற நிலைகளில் நீங்கள் நிற்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் ரெண்டாவது காரியத்தை ரொம்ப முக்கியமாக நீங்கள் கையில் எடுங்க. தேவனுக்கு முன்பாக நீங்கள் அனுதினமும் நிற்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். இருக்கிற கொஞ்ச நேரத்தை நான் வேகமாக உங்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா? கவனமாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. அந்த எலியா, வேதம் சொல்லுதில் 1 ராஜாக்கள் 17:1 எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். அதை நீ எழுதி கொள்ளுங்க. ஆமென். எலியா எப்படிப்பட்டவன்? அல்லேலூயா. எலியா யாரா சொல்லுங்க? தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். ஒரு நாள் இல்லைங்க, 2 நாள் இல்லைங்க. வேதம் சொல்லுது 3 வருஷத்துக்கு மேலே அந்த தேசம் எழுப்புதலை காண்பதற்காக தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டே இருக்கிறான். தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஆகாப்புக்கு முன்னாடி தைரியமாக சொல்கிறாங்க, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் எழுப்புதலை உங்கள் மூலமாக வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. 3 வருஷம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ போய் ஆகாப்புக்கு முன்னாடி நில்லுங்கிற. எப்படியா? அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவருக்கு முன்னாடி நிற்காம பிசாசுக்கு முன்னாடி நின்று நான் எத்தம் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடி நான் பலப்படாம, அவருக்குள்ள நான் பலத்தை வெளிப்படுத்தாம சாத்தானுக்கு முன்னாடி நாம் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியத்தை கையில் எடுங்க. எழுப்புதலுக்காக நிற்க வேண்டுமானால் முதல்ல நான் ஆண்டவருக்கு முன்பாக நின்று பலப்பட, ஆண்டவரே என்ன நானே பலப்படுத்த ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு தெரியும், தென்கொரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே இருந்த ஒரு சபை. அந்த 10 லட்சம் பேருக்கு மேலே இருந்த அந்த சபையில் அந்த அந்த ஊழியக்காரருடைய ஒரே ஒரு நிலைகளில் அவர் சொன்ன ஒரு சாட்சி. அந்த ஊழியக்காரர் பேர் என்ன? தென்கொரியாவில் இப்போ இறந்து போனார் இல்லையா, பாலியாங்கிசோ. ஆமாம். அந்த ஊழியக்காரரை குறித்து ஒரு சாட்சி அழகாக அவரே பேசியிருக்கிறார். அவருடைய மொழியில் பேசியிருக்கிறார். தமிழாக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா. ஒரு அம்மாவுக்கு அடுத்த தெருவில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிறது ஒரு 3-4 பேர் 5-6 பேர் தான் சர்ச்சில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இவ்வளவு தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க போய் அந்த ஒரு ஆத்மா எனக்கா ஜெபம் பண்ணிக்கிறங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சுவிசேஷம் சொல்ல போன இடத்துல எனக்கா ஜெபம் பண்ணிக்கிறங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஊழியக்காரரு 40 நாள் அந்த அம்மாவுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்காரு. எத்தனை நாள்? தரப்பில் நின்றுருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு முன்னாடி இந்த எலியா மாறிய ஒரு ஆத்மாவை விடுதலையாக்கி நீங்க சர்ச்சுக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆத்மா மேல உத்தரவாதம் எடுத்து 40 நாள் உபவாசம் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய உத்தரவாதம் பாருங்களேன். ஆமே. எனக்கு அதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு ஒரு பிரமிப்பா நமக்கு என்ன செய்யுது. ஒரு ஆத்மாவுக்காக 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறார். முதல் நாள் ஜெபம் பண்ண வர உபவாசம் பண்ணிட்டு நேராக அந்த அம்மா வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து வர்றான். 2வது நாள் உபவாசம் பண்ணுவார், நேராக போய் அந்த அம்மா வீட்டிலேயே அம்மாவுக்கு ஜெபம் பண்ணிட்டு வருவார். 3வது நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் 30 நாள் 40 நாள் ஆச்சு. 40வது நாள் வருகிறப்போ இன்னைக்கு விடுதலை கிடைச்சிடும்னு நல்லா ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. விடுதலை என்ன செய்யல, ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு தூங்கிட்டாராம். நல்ல சாமத்தில் திடீர்னு வேகமாக ஒருத்தர் டக்கு டக்குன்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க, கதவை தட்டி இருக்கிறாங்க.
கதவை தட்டின உடனே இவர் வேகமாக ஓடி போய் கதவை என்ன செஞ்சிருக்கிறார், பார்த்தா யாரு, இந்த அம்மா. இந்த அம்மா தான் சொல்லிட்டு வாங்கம்மா உள்ளே வாங்கம்மா சுகமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ பாம்பு மாதிரி என்ன செஞ்சிருச்சான், உடம்பை ஃபுல்லாக கட்டி இறுக்கி கொள்கிற நிலைகள் வர்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்த உடனே ஆண்டவர்கிட்ட கதறி அழுதுருக்கிறார். அது கதறி அழுது, ஆண்டவரே எனக்கு விடுது, அவதான் சொல்கிறார், எனக்கு புது அனுபவம், இது ஊழிய நேர காலத்து கட்டத்தில் எனக்கு ஒரு புது அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதறி அழுதுருக்கிறார் ஆண்டவர்கிட்ட. அவர் அந்த இறுக்கத்தின் நேரத்திலையும் கர்த்தரை கூப்பிட்ட உடனே அது அந்த வலு சர்ப்பத்தினுடைய நிலைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறுக்கத்தினுடைய நிலைகள் மாறி இவரை விட்டு வெளியே போயிடுச்சான். மயக்கம் போட்ட நிலைகளில் கிடக்கிறப்போ கொஞ்ச நேரம் கழித்து வீட்டு வாசல்ல இருந்து அதே லேடிஸ் குரல். இவர் நினச்சாரா மறுபடியும் வந்துருச்சு, நம்மளை என்ன செஞ்சிருச்சு, கொல்ல போகுதுன்னு நினச்சிட்டு இவர் எந்திரிச்சு பார்த்தாராம். அதே அம்மா எந்திரிச்சு வெளியில் வந்து பார்த்தா ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த அம்மாவுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்களாம். என்னன்னு கேட்டால் இந்த அம்மா சொன்னிச்சான், நீங்கள் வந்தீங்கய்யா, என் தலையில் கை வச்சிங்க, எனக்கு ஜெபம் பண்ணிங்க, எனக்கு இருக்கிற அசுத்தாவிலாம் ஓடிச்சு, நான் விடுதலை ஆயிட்டேன், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மந்திரவாதியாக இருந்ததுனால ஒட்டுமொத்த நபர்கள்ட்டையும் போய் சொன்னிச்சான், இந்த இயேசு கிறிஸ்து தான் எனக்கு சுகம் கொடுத்தாரு, வெளியில் வா வெளியில் வான்னு சொல்லி சாமத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் கூட அத்தனை வீடுகள்லையும் போய் ஆளுகளை கூட்டி கொண்டாந்து என்ன செஞ்சிருச்சான் அந்த அம்மா. ஆமென். ஒரு ஆத்மாவுக்காக அந்த அவங்க உத்தரவாதம் எடுத்து. அதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் மாறும். ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக தேவனுக்கு முன்னாடி நிற்கிறவர்களாக இருந்தால் நாம் எழுப்புதலை பார்த்துப்படலாம். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. ஆமென். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லித்தரேன், 3வது காரியம். ஆமென். டைம் முடிஞ்சிருச்சு. ஆமென். உங்களுக்கு தெரியும், பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரே ஒரு சம்பவம் தான் வேதத்தில். எஸ்ரா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமென். எஸ்ரா தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும். அவருடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த ஜனங்க என்ன செஞ்சிட்டாங்க, பாவத்தை என்ன செஞ்சிட்டாங்க, அந்நிய ஜனங்களிடத்துல போய் பொண்ணு எடுத்துட்டாங்க. இவ்வளவு தாங்க அவங்க செஞ்சது. வேதம் சொல்லுது, இந்த எஸ்ரா ஜனங்களுக்கு முன்னாடி வஸ்திரத்தை கிழிச்சிட்டு என்ன செஞ்சிட்டாராம். இந்த வேதத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், தாடி முடிய பிச்சாராம். அப்படி என்ன செஞ்சாராம், அவருக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியம் ஆண்டவருடைய நிலைகளை விட்டு ஜனங்க வழி விலகிட்டாங்களேங்கிறதுக்காக தாடி முடிய பிச்சாரா, வஸ்திரத்தை கிழிச்சாரா, ஜனங்களுக்கு முன்னாடி ஆள ஆரம்பிச்சிட்டார். எழுப்புதலை பார்க்கணும்னு நினைக்கிறவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி வைராக்கியங்கள் இருக்கும். இந்த மாதிரி வைராக்கியம் இருக்கும் அவங்களுக்கு. எஸ்ரா மாதிரி ஜனங்களுக்கு முன்னாடி நின்று ஓன்னு அழுகிறார் எஸ்ரா. சட்டத்திட்டங்களை மீறிட்டீங்களே, கட்டளைகளை மீறிட்டீங்களே, தேவனுடைய நிலைகளை துக்கப்படுத்திட்டீங்களேன்னு சொல்லிட்டு வஸ்திரத்தை கிழிக்கிறார், அழுகிறார், புலம்புறாரு. தாடி முடிய பிச்சா எப்படி இருக்கும்? ரத்தம் வந்திருக்காது. ஆனால் வேதம் சொல்லுது, அதை பிச்சுக்கிட்டு அவர் என்ன செய்கிறார். ஆமே சொல்றேங்க, நீங்க முதல்ல தன்னைத்தானே மாற்றுகிறவர்களாய் நீங்க செயல்படுங்க. 2வது, நீங்க தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருங்க. 3வது, நீங்க பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாயிருங்க. எழுப்புதலை கர்த்தர் கண்டிப்பா உங்க மூலமா வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவருக்காக நான் எதையும் செய்ய ரெடியா இருக்கிறேன். பக்தி வைராக்கியம். அம்மே, இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு எடுத்திருக்கிறோம் இல்லையா, எனக்காக யாவையும் செய்தாரே. எப்படியா? என்னோடு இருப்பவரே என் இயேசையா. எப்படியா? என்னை விட்டு விலகாத தேவன், என்னை என்றும் கைவிடாத தேவன், என்னை விட்டு விலகாத தேவன், என்னை என்றும் கைவிடாத தேவன், எனக்காக யாவையும் செய்தாரே, என்னோடு இருப்பவரே என் இயேசையா, என்னோடு இருப்பவரே. இந்த வைராக்கியத்தினுடைய உச்சம் எதுவரை வரணும் அப்படின்னா, உங்களுடைய விசுவாசத்தினுடைய உச்சம் எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு வரணும். உங்களுக்கு அன்னைக்கு கூட வீட்டில் உட்காந்து பேசுகிறப்போ ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தேன். யோபு
எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்கிறாரு. நண்பர்கள்லாம் வந்து அவர் என்ன செய்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. டேய் நீ வந்து சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, இவர் எல்லாத்தையும் அந்த நண்பர்களிடத்துல போல்டாக பேசுகிறார். இல்லை நான் அப்படி இல்லைன்னு சொல்லி போல்டாக பேசிவிட்டு தனியாக உட்காந்துருக்கிறப்போ இவர் என்ன செய்கிறார், புலம்ப ஆரம்பிக்கிறார். தப்பு தான் பண்ணிட்டோமோ, சரியாக தான் வாழலையோ அப்படிங்கிற ஒரு புலப்பம் யோபுவுக்குள்ள என்ன செய்யுது, வருது. இப்போதான் அவருக்கு என்ன நினைப்பு வருதுன்னா, ஆண்டவர் இப்போதான் அவரை பலப்படுத்த ஆரம்பிக்கிறார். நீ கழுதையை பாரு, இது குதிரையை பாரு, அது யுத்தத்துக்கு போய் இருக்கும்போது என்ன செய்யுது, எதை கண்டு அஞ்சாது அப்படின்னு சொல்லி காட்டு அதாவது ஒரு குருவியை குறித்து பேசுவார். அந்த குருவியை குறித்து பாரு இப்படின்னு ஒன்று ஒன்றா அவர் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ கடைசியில் ஆண்டவர் பலப்படுத்தினதுக்கு பிறகுதான் அந்த யோபு 42வது அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைச்சது ஒன்று என்ன செய்யாது. அப்போ எப்போ அற்புதம் நடக்கும் அப்படின்னா, நான் விசுவாசத்துக்குள்ளே பெருகும்போது தான் எனக்கு என்ன செய்யும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே சோர்வடைகிறப்ப எதுக்கு நமக்கு என்ன செய்யாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தில் கூட பக்தி வைராக்கியமாக இருக்கணும் நீங்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் கேட்குற காரியம், எலிசா கேட்டார் இல்லையா, 2 மடங்கு வல்லமை அப்படின்னு கேட்டார் இல்லையா, அந்த வரங்களை கேட்கறதுல கூட நீங்கள் பக்தி வைராக்கியமாக இருங்க. நீங்கள் வரங்களை கேட்கறதுல கூட நீங்கள் பக்தி வைராக்கியத்தோட கேளுங்க. அல்லேலூயா. நீ நேற்று தான் நினைக்கிறேன், ஒருத்தர் காளையார்களுக்கும் முன்னாடி போகிறதுப்புல எந்த அளவுக்கு பைத்தியமாக உட்காந்துருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உட்காந்துருந்தேன். நானும் லாசரும் போய்கிட்டு இருக்கிறப்போ எங்களுக்கு அவ்வளவு மன சங்கடம். பேசாமல் நடு ரோட்டிலே கையை வச்சு ஜெபம் பண்ணிடுவோமா அப்படிலாம் மனசு என்ன செய்யுது, இந்த வைராக்கியம் வருது. அந்த நிலைகளில் அவர் பாட்டுக்கு பேப்பரை பிடிச்சி பிச்சுக்கிட்டு சும்மா இந்த பேப்பர் இருக்குல்ல, பிளாஸ்டிக் பேப்பர், அதை பிடிச்சி தின்னுக்கிட்டு இருக்கிற. சாப்பிட ஒன்றும் இல்லை, வரும்போது இப்படி வாங்கி கொடுத்தோம். ஆனால் இருந்தாலும் எனக்கு அந்த ஜெபிக்கலையேங்கிற அந்த மனநிலை என்ன செய்யுது. நீங்கள் வரங்களை கேட்கும்போது கூட வைராக்கியமாக கேளுங்க, பக்தி வைராக்கியம். ஆமே, இந்த சப்பானி இப்படி கடந்து எழுந்திருச்சான்னா நிச்சயமா ஒரு பெரிய எழுப்புதல் வருமே ஆண்டவரே. இந்த குருடன் பார்வை அடைஞ்சா எழுப்புதல் வருமே ஆண்டவரே, இவங்கள்ட்ட அற்புதம் நடந்தா எழுப்புதல் வருமே. இப்படி ஒரு வைராக்கியத்தை, எழுப்புதலை குறிச்சியே நீங்க ஆண்டவரிடத்துல பேசிக்கிட்டே இருங்களேன். என் பிள்ளை என்னை மாதிரியே யோசிக்குதுன்னு நினைப்பாரு, என் பிள்ளை என்னை மாதிரியே சிந்திக்குது. அல்லேலூயா. நீங்க இப்படி நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமே. கடைசியாக உங்களுக்கு சொல்லித்தரேன், மோசே மாதிரி திறப்பிலை நிற்கிறவர்களாய் மாறுங்க. அல்லேலூயா. ஜனங்க தப்பு செய்கிறாங்கன்னு சொல்லி ஜனங்களை திட்டுனா கண்டிச்சான், ஆனால் ஆண்டவரிடத்தில் உட்காந்து இந்த ஜனங்களை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, திறப்பில் நிற்கிறான். ஆமே, சொல்லித்தரேன். ஆண்டவருக்கு முன்னாடி நீ ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக நான் திறப்பில் நிற்கிறேன்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. திறப்பில் நிற்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக எழுப்புதலை பார்ப்பாங்க. திறப்பில் நிற்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஜன திரட்சியை அவங்க அறுவடை செய்வாங்க. அவங்க ராஜ்யத்துக்கு போறப்ப சும்மா தனியா போக மாட்டாங்க, ஒரு பெரிய திரளான கூட்டத்தை கையில் எடுத்துட்டு தான் அவன் என்ன செய்வான், அவங்க போவான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. இப்ப சொல்லுங்களேன், பாயிண்ட சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எழுப்புதலை பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல என்ன செய்யணும், என்னையவே நான் என்ன செய்யணும், சரி செய்யணும். ஒன்று, ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கணும், தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களா இருக்கணும். ரெண்டாவது, மூணாவது பக்தி வைராக்கியமா இருக்கணும். நாலாவது திறப்புல நில்லுங்க. அல்லேலூயா. நீங்க திறப்புல நின்று பாருங்க, முழங்கால்கள் மட்டும் முடங்கி பார்க்கட்டும். பிரதர், நான் ஒன்று சொல்றேன், நல்ல கவனிங்க. இது இப்படி 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 உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும். ஆமென். இந்த சரீரங்கிறது என்னன்னா அடிமை. இந்த சரீரங்கிறது என்னது, அடிமை. ஆவி ஆத்மா சரீரம் இருக்குல்ல, இந்த சரீரம் என்னது, அடிமைத்தனம். ஆமென். அந்த இயேசு சொல்றார் இல்லையா, அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம்னா என்னது, இது என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது, இதை எஜமான மாத்திரக்கூடாது. எதை, டீ வேணாம்னா வேணாம், தூக்கம் வேணாம்னா வேணாம், சொல்லுங்களேன், சாப்பாடு வேணாம்னா வேணாம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்டு வந்து டயர்டாக போய் நின்னாலும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்க போகிறப்போ இது என்ன சொல்லும், கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு சொன்னிச்சுன்னா இந்த அடிமைக்கு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. போட்டுருங்க முடங்கலை.
நில்லுங்க ஜெபத்துல, திறப்புல நின்று பாருங்க. கொஞ்ச நேரம் நான் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாதுப்பான்னு சொல்லி நீங்க ஜெபத்துல நிக்க என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர் உங்களை பலப்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. இந்த எஜமானா இருக்கிற இந்த சரீரம் அடிமையா மாறி போயிடும். ஆமென். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செஞ்சிருவார்? பலப்படுத்த ஆரம்பிச்சிருவார். ஆமென். அல்லேலூயா. இப்படி நீங்க நில்லுங்க, ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் நமக்கு கட்டளை இடுவாராக. ஆமென். ஆமென். எழுந்திருங்க, ஜெபிக்க ஆரம்பிப்போம்.